ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேக்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம சேனலில் மேக்ஸில் இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் வரிசையாக பார்த்துட்டு வரோம். அதில் வீடியோ நம்பர் 7ல் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது HCF அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இது தமிழில் மீ பெரு பொது வகுத்தின்னு சொல்லுவோம். மீ போ வா அப்படின்னு சுருக்கமாக குறிக்கிறது உண்டு. மீ போ கான் கூட ஆரம்ப புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. காரணினாலும் வகுத்தினாலும் ஒன்று தான். அதனால் மீ போ வாங்கிறது மீ பே கான் கூட சில இடத்துல குறிக்கப்படும். சரி, இது எப்படி நம்ம போடுறதுன்னு பார்ப்போம். இதுக்கெலாம் அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், பகா காரணிப்படுத்துதல்னால் என்னன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். பகா காரணிப்படுத்துதல் என்னென்னு தெரியணும்னா பகா எண்கள்னால் என்னென்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டுமே நம்ம சேனலில் தனித்தனியாக வீடியோவாக இருக்கும். பகா எண்கள் என்றால் என்ன அப்படிங்கிற தலைப்பில் ஒரு வீடியோ இருக்கும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், பகா காரணிப்படுத்துதல்னால் என்னங்கிற தலைப்புலையும் வீடியோ இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி LCM அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வீடியோ போட்டிருந்தோம். மீசிமா அப்படின்னு சொல்லுவோம். அதை LCM HCF ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். சரி, இப்போது HCF, இப்போது 10, 20 அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு நான் 2 நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த 2 நம்பரோட HCF என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். HCF அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது அந்த 2 நம்பருக்கும் இருக்கிற ஃபேக்டர்ஸில் காமனாக இருக்கிறதுல எது பெருசோ அதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். LCMல லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு சொல்லியிருப்போம். அதாவது மல்டிபிள்ஸில் காமனாக இருக்கிறதுல லீஸ்ட் நம்பர் எதுங்கிறத பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா கிளியராக புரியும். இப்போது இதில் இது ரெண்டையுமே டிவைட் பண்ணக்கூடிய நம்பரில் எது ரொம்ப பெரிய நம்பரோ அதுதான் இதனோட ஆன்சரு. இப்போ நான் 10க்கும் 20க்கும் தனித்தனியாக எந்தெந்த நம்பர் டிவைட் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ 10 1 டிவைட் பண்ணும், எல்லா நம்பரையுமே 1 டிவைட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் 1 தாண்டி 2ங்கிற நம்பர் 10 டிவைட் பண்ணும். அடுத்தது 5ங்கிற நம்பர் 10 டிவைட் பண்ணும். கடைசியாக 10ங்கிற நம்பரே 10 டிவைட் பண்ணும். எல்லா நம்பருக்குமே 1 அந்த சேம் நம்பர், அது ரெண்டுமே அந்த ஃபேக்டராக வந்துடும். அடுத்தது 20 1, அதுக்கப்புறம் 2வும் டிவைட் பண்ணும், அதுக்கப்புறம் 4வும் டிவைட் பண்ணும், 5வும் டிவைட் பண்ணும், அதுக்கப்புறம் 10வும் டிவைட் பண்ணும், அதுக்கப்புறம் 20, தட் சேம் நம்பர். இது எல்லாமே இதனோட ஃபேக்டர்ஸ். இப்போ இதில் ரெண்டோட ஃபேக்டர்ஸில் எது காமனாக இருக்குது அப்படின்னா 1, 2, அடுத்தது 5, அடுத்தபடியாக 10, இதெல்லாம் காமனாக இருக்குது. இப்போ இந்த காமன் ஃபேக்டர்ஸில் எது ஹையஸ்ட் நம்பராக இருக்குது அப்படின்னா 10 தான். ஸோ அப்போது HCF ஆஃப் 10, 20 வில் பி 10ன்னு அர்த்தம். ஸோ இதுதான் இதனோட மீனிங். அப்போ என்ன அர்த்தம்னா இந்த 10ங்கிற நம்பரு 10ஐயும் டிவைட் பண்ணும், 20யும் டிவைட் பண்ணும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறது நம்ம எந்த நம்பர் எடுத்துக்கிட்டோமோ, எந்த நம்பரை கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த 2 நம்பரையுமே டிவைட் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் நம்பர். அதை தாண்டி வேறு எந்த எண்ணும் அந்த 2ஐயுமே டிவைட் பண்ணாதுன்னு அர்த்தம். இப்போ இந்த HCFஓ LCMஓ 2 நம்பருக்கு தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்றை விட அதிகமாக இருக்கிற எத்தனை நம்பர்ஸ் வேணாலும் கண்டுபிடிக்கலாம். இப்போது 10க்கு 20க்கு 30 40 இந்த 4 நம்பரை டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் இது. இந்த 4 நம்பருக்கு HCF என்னங்கிறத கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். எத்தனை நம்பருக்கு வேணாலும் கண்டுபிடிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நான் ஒவ்வொரு டைமும் இதனோட இந்த ஃபேக்டர்ஸை போட்டு கண்டுபிடிக்கிறதுங்கிறது அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம மறுபடியும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷனையே நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போ இதே 10 and 20க்கு நான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். டானா வகுத்தல்னு கூட சொல்லுவோம். சில சிறிய வகுப்புலேருந்து அந்த மாதிரி பேரில் கூட சில பேர் படிச்சிருப்பீங்க. இதே மாதிரி தான். இப்போ ப்ரைம் நம்பரை நான் சூஸ் பண்ணணும். ரெண்டுமே ஈவன் நம்பராக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 2ங்கிற ப்ரைம் நம்பர் தான் சூஸ் பண்ணணும். 2, 10ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 5, 20ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 10. அடுத்தது இந்த 10 ஈவன் நம்பரு, ஆனால் 5 ஆட் நம்பரு. நாம் LCMல என்ன பண்ணியிருப்போம்னா இந்த 10ஐ 2ஆல் டிவைட் பண்ணிட்டு 5 அப்படியே வச்சுருந்துருப்போம். ஆனால் HCFல ரெண்டையுமே நாம் ஒரே நம்பரால் டிவைட் பண்ணோம். அப்படிப்பட்ட ப்ரைம் நம்பரை தான் நம்ம சூஸ் பண்ணோம். 5, 10, 5, 10 இங்கே 0ல் முடிஞ்சிருக்கு. அப்போ இது 5th டேபிளால் டிவைட் ஆகும். அப்போது நமக்கு ப்ரைம் நம்பர் லிஸ்ட்டு நமக்கு தெரியணும். 2, 3, 5, 7, 11 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ப்ரைம் நம்பர் நிறைய எக்கச்சக்கமாக முடிவில்லாமல் போயிட்டுருக்கும். ஸோ நம்ம 2 சூஸ் பண்ணிட்டோம். அடுத்தது 3ஆல் ரெண்டுமே டிவைட் ஆகாது, அதனால் 3 நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. அடுத்த நம்பர் என்னது 5. 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 5 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 1,
10 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 2. இப்போது கீழே வந்து 1 2ன்னு வந்துருச்சு. 1 வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ 1 2 இங்கே வந்து நம்ம ரெண்டையுமே டிவைட் பண்ணணும் தானே சொன்னோம். இப்போ இதை வந்து நம்ம தனித்தனியாக டிவைட் பண்ண முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ இதோட நம்ம நிறுத்திடணும். எல்சிஎம்மில் வந்து லாஸ்ட்டாக 2 இடத்துலையும் 1 1ன்னு வர வைக்கணும். ஆனால் ஹெச்சிசிஎஃப்பில் இப்படி வர வைக்க வேண்டியதில்லை. ஏன்னா ஹெச்சிசிஎஃப்பில் வந்து 2 நம்பரையுமே ஒரே நம்பரால் டிவைட் பண்ணிகிட்டே வரணும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் முடியலன்னா அதோட நிறுத்திடணும். ஸோ இப்போ இதை மட்டும், இந்த ஃபேக்டர்ஸ் மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 × 5 10. நம்ம ஏற்கனவே 10 தான் ஹெச்சிசிஎஃப்னு கண்டுபிடிச்சிருந்தோம். இங்கேயும் அதே ஆன்சர் வந்துருச்சு பாருங்கள். எல்சிஎம்மில் கடைசியில் 1 1ன்னு வர வரைக்கும் கொண்டு போகணும். ஹெச்சிசிஎஃப்பில் அப்படி கொண்டு போக வேண்டியதில்லை. அந்த 2 நம்பரையுமே டிவைட் பண்ணுற வரைக்கும் கொண்டு போகணும். ஒரு கட்டத்தில் ரெண்டையுமே ஒரே நம்பரால் டிவைட் பண்ண முடியாத சூழல் வந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுறணும், அவ்வளோதான். இதே மாதிரி வேறு ஒரு நம்பருக்கு நான் ஹெச்சிசிஎஃப் போடுறேன் பாருங்கள். 30 45. இப்போது முதல்ல வந்து இது ஈவன் நம்பர், இது ஆட் நம்பராக இருக்குது. ஸோ இது 0ல் முடிஞ்சிருக்கு, 5ல் முடிஞ்சிருக்கு. அப்போ நான் கண்டிப்பாக 2 சூஸ் பண்ண முடியாது, 3 சூஸ் பண்ண முடியாது, 5 தான் சூஸ் பண்ணணும். 5 30 5ஆல் டிவைட் பண்ணால் 6 5 6 30. இங்கே வந்து 9 5 45. இங்கே ரெண்டுமே 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ 3 2 3 6 3 9. இதுக்கப்புறம் பாருங்கள், இது ரெண்டையுமே எனக்கு ஒரே நம்பரால் டிவைட் பண்ண முடியாது. 2 2ஆல் தான் டிவைட் ஆகும், 3 3ஆல் தான் டிவைட் ஆகும். ஏன்னா இதுவே ப்ரைம் நம்பர் தான், இதுவே பகாயன்களாக வந்துருச்சு. அப்போது பகாயன்களாக நம்ம கீழே வந்துச்சுன்னா பகாயன்களாலே தான் நம்ம வைக்கணும். அப்போ இது மொத்தத்தில் இது ரெண்டையுமே நம்ம ஒரே நம்பரால் வைக்க முடியாது. அப்போ முடிஞ்சது, இந்த ஃபேக்டர்ஸ் மட்டும் மல்டிபிள் பண்ணால் போதும். 5 3 15. அப்போது 30க்கும் 45க்கும் ஹெச்சிசிஎஃப் வந்து 15ன்னு அர்த்தம். அதாவது 30ஐயும் 15 டிவைட் பண்ணோம், 45ஐயும் 15 டிவைட் பண்ணோம். இந்த ரெண்டையுமே டிவைட் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் நம்பரே 15 தான் அப்படிங்கிறது தான் இதனோட அர்த்தம். அதே மாதிரி நான் எல்சிஎம் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம இப்போ ஒரு நம்பரோட மல்டிபிள்ஸாக இன்னொன்று இருக்குது அப்படின்னா அதில் வந்து பெரிய நம்பர் தான் எல்சிஎம்மாக இருக்கும், சின்ன நம்பர் தான் ஹெச்சிசிஎஃப்பாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இங்கேயும் அது ப்ரூவ் ஆயிடுச்சு பாருங்கள். 10, 20. 10 வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 20 கிடைக்கும். அப்போ 10 20 வந்து மல்டிபிள்ஸாக இருக்குது. அதனால் சின்ன நம்பர் தான் ஹெச்சிசிஎஃப்பாக கிடைக்கும், நமக்கு ஏற்கனவே தெரியும், கிடச்சிருச்சு. ஆனால் இந்த 30 45 பாருங்கள், ஒரு நம்பரோட மல்டிபிள்ஸ் கிடையாது. 30ங்கிறது 45ஓட, 45ங்கிறது 30ஓட மல்டிபிள்ஸ் கிடையாது. அதனால் வேறு ஒரு நம்பர் ஆன்சராக கிடச்சிது. அப்போது ஒரு நம்பரோட மல்டிபிள்ஸாக இன்னொன்று இருந்தது அப்படின்னா அதில் பெரிய நம்பர் எல்சிஎம், சின்ன நம்பர் ஹெச்சிசிஎஃப். மல்டிபிள்ஸாக இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டு தான் கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ 20 40 இருந்துச்சுன்னா இதுக்கு நான் எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கவே வேண்டியதில்லை. கண்டுபிடிச்சாலும் 40 தான் எல்சிஎம்மாக இருக்கும், 20 தான் ஹெச்சிசிஎஃப்பாக இருக்கும். 30 16 இருந்ததுன்னா என்னவாக இருக்கும், அந்த பெரிய நம்பர் எல்சிஎம், சின்ன நம்பர் ஹெச்சிசிஎஃப்பாக இருக்கும். மல்டிபிள்ஸாக இல்லாத போது தான் நாம் இந்த மாதிரி கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டு கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸ்கூல் புக் லெவல் சம்ஸ்லேயும் சரி, டிஎன்பிஎஸ்சி போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயுமே ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின் டைரெக்டாக எல்சிஎம் கண்டுபிடிங்க ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிங்கலாம் சொல்ல மாட்டாங்க. சிச்சுவேஷன் இருக்கும், ஒரு சம்மில் வந்து சிச்சுவேஷன் கொடுத்துருவாங்க. அந்த சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுவும் கூட நம்ம ஃப்யூச்சரில் எக்ஸாம்பிள்ஸோட அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தொடர்ந்து இந்த மாதிரியான பேசிக் கான்செப்ட்ஸ் மற்றும் ஸ்கூல் புக் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.